இது பேங்க்கில் இஎம்ஐ வாங்கி ஏதாவது கடன் வாங்கி பண்ணட்டுமா சார்னா வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் அது எப்படி தான் கணக்கு பண்ணி அவன் போடுவான்னு தெரியாது. கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், சாட்சி கையெழுத்து போடுறேன், அவனுக்கு நியாயத்தை சொல்கிறேன், வேண்டாம். கவனமாக இருந்தால் உற்சாகமாக வாழலாம். உற்சாகமாக இருந்தால் உடல் உணர்வுகள் நல்லா இருக்கலாம். மொத்தத்தில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபமும், காசி, கயா, ராமேஸ்வரம் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும், முன்னோர்களுக்கு அந்த கொடுக்குற அந்த பிண்டம், குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யணும். அதான் ஏற்கனவே குலதெய்வத்தையும் கெடுத்துக்கிட்டீங்களே, எப்படியாவது போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே நிம்மதி வரும். நிம்மதி தரும், உற்சாகத்தை அதிகப்படுத்தும் உச்சம் பெற்ற குரு. நான் சொன்ன அந்த பலன் உங்களுக்கு கிட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.